வெறும் 1000 ரூபாய்க்கு Truke Fit Pro அப்படிங்கிற இந்த இயர்பட்ஸ் வந்து நமக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ்ல என்னெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் நல்லா இல்லை, இந்த பிரைஸுக்கு இந்த இயர்பட்ஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட்டான இயர்பட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் டெக் படிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். முதல்ல அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். இதுதான் Truke Fit Pro-வோட பாக்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. Truke அப்படின்னு போட்டிருக்காங்க, சைடில் Fit Pro அப்படின்னு பெருசாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி அவங்களுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. TWS Earbuds, ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பேரிங், செக்யூர் ஃபிட், டீப் ஃபேஸ், 500 mAh சார்ஜிங் கேஸ், இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு செம்ம லுக் கொடுக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்புறம் நம்ம டீடைல்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ள ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல டைப் சி கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா அடுத்து வரப்போற எல்லா மொபைலுமே மேக்ஸிமம் டைப் சில தான் எடுத்துட்டு வருவாங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது இந்த இயர்பட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா நீங்க சேம் யூஎஸ்பி கேபிள யூஸ் பண்ணியே சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு ஒரு தனி கேபிள தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ இயர்பட்ஸ் உடைய பில்ட் அண்ட் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துருவோம். கேஸ் வந்து ஒரு பிரீமியம் லுக் கொடுக்குது. நல்லாவே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. நல்ல ஷைனிங் கொடுத்துருக்காங்க. மேல வந்து பார்க்கும்போது ஒரு ரப்பர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணியிருக்காங்க. மேல பார்த்தோம் அப்படின்னா Truke அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ரியர்ல சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் பக்கத்துல ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அந்த எல்இடி மூலமா பார்த்துக்கலாம். அது போக எங்கேயாவது போகணும் அப்படின்னா நம்ம பாக்கெட்ல தான் வச்சு கொண்டு போகணும் கிடையாது, இந்த மாதிரி தூக்கிட்டும் போய்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டிசைன் வந்து நிறைய இயர்பட்ஸ்ல கொடுக்கல, இவங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. கேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள இயர்பட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ கேஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண அப்படின்னா உள்ள வந்து இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸும் சேம் கிரீன் கலர்ல தான் இருக்குது. இயர்பட்ஸ் வெளியில எடுத்தோடனே ரெண்டுலமே இருக்கக்கூடிய எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. ரெட் அண்ட் ப்ளூ கலர் ரெண்டு கலர்ல வந்து பிளிங்க் ஆகுது. இந்த மாதிரி பிளிங்க் ஆச்சு அப்படின்னா இது வந்து பேர் பண்றதுக்கு தயாரா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் மூலமா நம்ம எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ரெண்டு இயர்பட்ஸ்லுமே பட்டன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு இதுக்குமே சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம உள்ள டீடைல்டா பார்ப்போம். டிசைன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. இது வந்து டால்பின் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டா இயர்ல ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இதுல வந்து சிலிகான் பேஸ்டு இயர்பட்ஸ் வந்து கொடுக்கல. இது வந்து டிஃப்ரெண்டா அந்த டிசைன்லேயே வந்து இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப நேரம் வந்து காதில் வச்சாலும் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. சிலிகான் பேஸ் பண்ணி வைக்கும்போது டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதை நம்ம உள்ள டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டிசைன் பொறுத்தவரை ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க, நல்லாவும் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு அப்படி தான் பில்ட் பண்ணுவாங்க. பில்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. இதுல மட்டும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றேன். மற்றபடி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரீமியம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கலரும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதுல வந்து Truke அப்படிங்கிற ரெண்டுலமே அவங்களுடைய பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. ஸோ இயர்பட்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ இயர்பட்ஸை பத்தி டீடைல்டா பார்ப்போம். இந்த ரெண்டு இயர்பட்ஸ்லுமே பட்டன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பட்டனுக்குமே தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ரெண்டுலமே நம்ம சிங்கிள் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா கால் வந்து அட்டெண்ட் பண்ணிக்க முடியுது, சாங்கை ப்ளே பண்ணிக்க முடியுது. ஆனா ரைட் இயர்பட்ஸ்ல டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா லாஸ்டா வந்த கால்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் போகுது. அதே இது லெஃப்ட் இயர்பட்ஸ்ல நம்ம டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி இதுல வந்து லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் சாங் போகுது. இதுல லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் போகுது. இந்த மாதிரி ரெண்டு இதுக்குமே தனித்தனியா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையுமே இந்த பட்டன் மூலமாவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது, பர்ஃபெக்ட்டாவும் ஒர்க் பண்ணுது. இதுல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல. அதுக்கப்புறம் இதுல மியூசிக் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. டீப் பேஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரிபிளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. 13mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால மியூசிக் குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கால் குவாலிட்டியும் ரொம்ப கிளியரா இருக்குது. எந்த ஒரு நாய்ஸ்மே இல்ல. நம்ம யார்கிட்ட பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா கேக்குது. அவங்களுக்கும் கேக்குது, நமக்கும் கேக்குது. அதுலயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் 5.1 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கனெக்டிவிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ண எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
இது வந்து iOS விண்டோஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் விண்டோஸ் iOS செக் பண்ணல, பட் ஆண்ட்ராய்டில் பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகுது. 10 மீட்டர் வரைக்கும் எந்த ஒரு டிஸ்கனெக்டும் ஆகல. 10 மீட்டர் தாண்டி போகும்போது தான் டிஸ்கனெக்ட் ஆகுது. இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலையுமே பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகுது. இயரில் ஃபிட் ஆகுது, ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கீழே கூட விழல. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இங்கே வந்து சிலிக்கான் பேஸ் கொடுக்கல. இந்த சிலிக்கான் பேஸ் கொடுக்காதனால வைக்கும் போது வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. உள்ள வந்து சின்ன பெயின் வருது. ஒன்ஸ் வந்து இயர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் ஃபீல் ஆகல. ஆனால் வைக்கும் போது டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகுது. உள்ள வந்து சாஃப்டான ஃபினிஷ் கொடுக்கல, பிளாஸ்டிக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால உள்ள வந்து ஒரு சின்ன பெயின் வருது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க சொல்றதே வந்து அதை தான் ப்ளஸ்ஸாக சொல்றாங்க. நாங்கள் வந்து சிலிக்கான் பேஸ் யூஸ் பண்ணல. சிலிக்கான் பேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப நேரம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க இயர்ல வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும். இங்க வந்து இந்த ஃபினிஷிங் இருக்கிறதுனால நீங்க ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா தான் இருக்குது. இந்த டிசைன் வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கலாம். இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஃபைனலா இதோட பேட்டரி கெபாசிட்டி கேஸ்ல வந்து 500 mAh கொடுத்திருக்காங்க. இதை வந்து 24 hours வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 to 5 hours வந்து இயர்பட்ஸை சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர்பட்ஸ்ல வந்து 40 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 4 hours வந்து மியூசிக் லிசன் பண்ணிக்க முடியும், இல்ல கால் பேசுறதுனாலும் பேசிக்க முடியும். கேஸோட சேர்த்து 24 hours வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரி வந்து ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. நான் 2 நாள் தான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி செக் பண்ணல. லாங் டர்ம் யூஸ் பண்ணிட்டு பேட்டரி பற்றி நான் இன்னும் டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு பேட்டரி பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே நிற்குது. அதுக்கப்புறம் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே வந்து நீங்கள் இயர்பட்ஸை எடுக்கும்போதே அந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். அதன் மூலமாக எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து வெளியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேஸை வந்து ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்குது. அது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ கேஸில் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியுது. ஸோ இயர்பட்ஸ்லுமே எல்இடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பேர் ஆகலை அப்படின்னா ரெட் அண்ட் ப்ளூ வந்து பிளிங்க் ஆகுது. பேர் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளூ கலர் மட்டும் தான் பிளிங்க் ஆகுது. சோ அதையும் பேர் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட ஃபுல் சார்ஜிங் டைம் 1.5 மணி நேரம் எடுத்துக்கணும். நீங்க அர்ஜென்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா 15 minutes சார்ஜ் பண்ணா 1 hour யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது. சூப்பர் மியூசிக் குவாலிட்டி, சூப்பரான கால் குவாலிட்டி, டிசைன் அண்ட் பில்ட் வந்து ஓரளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸ் உடைய டிசைன் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். உள்ள வைக்கும் போது ஒரு சின்ன பெயின் ஃபீல் ஆகுது. ஏன்னா அதுல சிலிக்கான் ஃபினிஷ் கொடுக்காதனால கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகுது. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்குது. பிரைஸுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட். இதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 999 ரூபாய்க்கு அமேசான்ல சேல் பண்றாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரூக் ஃபிட் ப்ரோ இயர்பட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க டெக் படிஸா எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.